வணக்கம். வான் கவிகள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று திரிகூட ராசப்ப கவியர் என்ற ஒரு புலவர். அவர் குற்றாலத்தின் வனப்பை பாடுகின்ற பொழுது இந்த வரிகளை எழுதுகிறார். குற்றாலத்தில் நிறைய அருவிகள் இருக்கின்றன. மெயின் ஃபால்ஸ், 5 ஃபால்ஸ், ஓல்டு குற்றாலம் ஃபால்ஸ், டைகர் ஃபால்ஸ், ஸ்மால் ஃபால்ஸ், ஹனி ஃபால்ஸ், செண்பகாதேவி ஃபால்ஸ் என்று மலையிலிருந்து உற்பத்தியாகி பல பிரிவுகளாக விழுகின்ற அருவிகளுக்கு இப்படி பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இந்த அருவிகளுடைய அழகை பார்த்து பாவேந்தர் பாரதிதாசன் பாடுகிறார். அருவிகள் வைரத் தொங்கல், அடர்கொடி பச்சை பட்டே, குருவிகள் தங்கக் கட்டி குளிர்மலர் மணியன் குப்பை என்று இந்த அருவியின் அழகை அவர் படம் பிடித்து காட்டுவார். குற்றாலத்திற்கு ஒரு முறை மகாத்மா காந்தி வருகை தந்திருக்கிறார். அவர் இங்கே தென்காசி சாலையில் ஒரு இடத்தில் தங்கி இருந்திருக்கிறார். அந்த எவிடன்ஸ், அந்த கல்வெட்டு இப்போதும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே காந்தி ஒரு முறை குற்றாலத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ரசிகமணி டிகேசி அவர்கள் குற்றாலத்தில் வட்டத்தொட்டி இலக்கிய பேரவை என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தமிழறிஞர்களையும் புலவர்களையும் இங்கே அழைத்து அவர்களை உபசரித்து அன்னமிட்டு அவர்களோடு இலக்கிய விவாதங்களில் ஈடுபட்டு இருக்கிறார். குறிப்பாக கம்பராமாயணத்தை பற்றி அவர்கள் நிறைய இங்கு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். ரசிகமணி வாழ்ந்த அதே இல்லத்தின் அருகே தொழிலதிபர் கருமுத்து தியாகராஜ் செட்டியார் அவர்களுடைய பங்களாவும், அதற்கு அடுத்து சொக்கலால் பங்களாவும் இருந்தன. சொக்கலால் பங்களாவில் தான் எனக்கு திருமணம் சார்ந்த சகல வைபவங்களும் நடைபெற்றன. எனக்கும் குற்றாலத்திற்கும் ஆதி நாளிலிருந்து ஒரு தொடர்பு உண்டு. ஏழிசை மன்னர் எம்கேச்சி தியாகராஜ பாகவதர், கலைவாணர் என்ஆர் கிருஷ்ணன் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், இவர்களெல்லாம் அந்த பங்களாவில் தங்கிச் சென்றிருக்கிறார்கள். அந்த காலத்திலே எல்லாம் இவ்வளவு கூட்டம் கிடையாது. சொற்ப மனிதர்களே இங்கொன்றும் அங்கொன்றுமாக காணப்படுவார்கள். மற்றபடி ஆடு மாடு இவைகளெல்லாம் வனத்திற்குள் மேய்ச்சலுக்காக செல்லுகின்ற பழக்கம் உண்டு. அவைகளைத்தான் அதிகமாக இங்கே காண முடியும். ஆனால் இன்றைய நிலைமையே வேறு. நான் பார்த்த குற்றாலம் ஆர்ப்பாட்டமற்ற, ஆரவாரமற்ற அமைதியான குற்றாலம். ஒரு சுவையான சம்பவம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன் இங்கே இருக்கின்ற விமென்ஸ் காலேஜ், லேடிஸ் காலேஜ், பெண்கள் கல்லூரிக்கு அருகே நான் காரில் வந்து கொண்டிருந்த போது ஐ ஃபவுண்ட் a group of வெஸ்டர்னர்ஸ், வெள்ளைக்காரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள்
ஒவ்வொருவரும் கையிலே கேமராவை வைத்துக் கொண்டு படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். நான் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அவர்களை அணுகி கேட்டேன், நீங்களெல்லாம் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் கேமராவும் கையுமாக என்று கேட்டேன். அவர்கள் அப்போது சாலையை கடந்து செல்கின்ற ஆட்டுக்குட்டிகளை க்ளோஸ் ரேஞ்சில் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு சிரிப்பாக இருந்தது. நான் அவர்களிடம் கேட்டேன், ஒய் டு டேக் ஸ்னாப்ஸ் ஆஃப் தீஸ் கோட்ஸ்ன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த ஆடுகள் எல்லாம் கோட்ஸ் ஆர் ஃப்ரீலி கிராசிங் த ரோட், ஃப்ரீலி ரன்னிங் ஆன் த ரோட் வித்தவுட் எனி ஃபியர், வித்தவுட் பாதரேஷன் ஆஃப் கார் ஹார்ன் என்று சொன்னார்கள். கார் ஹார்ன் சத்தத்தை கூட பொருட்படுத்தாமல் இந்த ஆடுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றன. யூ cannot find such a scene in our countries. இந்த நாடுகளில் இப்படி காட்சியெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்தாய்ப்பு வச்ச மாதிரி சொன்னாங்க. இந்தியா இஸ் ரியலி கிரேட். எனக்கு என்னால் சிரிப்பு அடக்கவே முடியலை. இந்த காரணத்திற்காகவே அவங்க எல்லாமே தேவர் வெரி அவுட் ஸ்போக்கன், எந்த கள்ளங்கப்படமும் இல்லாமல் அதை சொல்கிறாங்க. நான் அதை ரசித்தேன். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் கோயின்சிடென்டலி வாட் ஹேப்பன் ஆஃப்டர் a couple of weeks அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எதேச்சியாக மதுரை போயிருக்கிறேன். மதுரையில் காலேஜ் ஹவுஸ் பக்கம், அது ஆக்சுவலாக காலேஜ் ஹவுஸ் உள்ள என்டர் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரி ஷாப் உண்டு. அந்த கேம்பஸ்லேயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வச்சுருப்பாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் இப்போ ரெகுலராக மதுரையில் வருது, அது வேறு விஷயம். ஒரு காலத்தில் அது வீக்லி ஒன்ஸ் சண்டே மட்டும் அங்கே வரும். அதை வாங்குறதுக்காக போட்டிருக்கேன். ஒருத்தர் 2 வீலரில் நிற்கிறார். அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாக இருக்குது, எங்கே பார்த்தோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். பட் ஐ ஹவ் சீன் யூ சம்வேர் எல்ஸ், ஐ ஹவ் ஃபர்காட்டன் த பிளேஸ் வேர் ஐ சா யூ ஃபைனலின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சார் எனக்கு உங்களை ரெகக்னைஸ் பண்ண முடியாது, ரெகக்னைஸ் யூ. அப்புறம் என்னன்னா, குற்றாலத்தில் பார்த்த அந்த ஃபாரினர் ஒரு கோயின்சிடென்ட்டு. அவர் 2 வீலரில் வெளியில் கிளம்பிட்டு இருந்தார். நான் நோட்டீஸ் இஸ் டேங்க், பெட்ரோல் டேங்கு, அதில் எழுதி வச்சிருந்தார் தமிழில் ஆடு என்று. அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குமானால், ஆடுன்னு சொல்லியே ஸ்டிக்கரில் அதை போட்டு வச்சிருக்கிறாரு. அது கிராஸ் பண்ண விதமும், அவைகள் ஓடிக்கொண்டிருந்த இன்னசென்ட்டாக ஓடிக்கொண்டிருந்த விதமும் அவரால் மறக்க முடியலை. அதான் சொல்கிறாரு, எனக்கு அந்த ரெகக்னேஷனுக்காக இதை நான் எழுதி வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. அப்படி குற்றாலம் ஒரு காலத்தில் ரொம்ப அமைதியான அழகான குற்றாலமாகத்தான் இருந்தது. ஆனால் பிறகு குற்றாலத்தினுடைய டெவலப்மெண்ட், வெளியூர்லேருந்து வரக்கூடிய டூரிஸ்டுகள் இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் எஸ்பெஷலி டியூரிங் த சீசன் பீரியடு மக்கள் தலைகளாகத்தான் தெரிகின்றார்கள். அது எப்படின்னா, ஒரு முறை நான் ஒரு போஸ்ட்மேன், அவர் என்கிட்ட சொன்னார், சார் குற்றாலத்தினுடைய அழகு அமைதி இதெல்லாம் கேள்விப்பட்டு ஒரு அம்மையார், அவர்கள் பழைய பாரத பிரதமர் இந்திரா காந்தியினுடைய கிளாஸ்மேட், அவர்கள் இந்த 5 ஃபால்ஸ்க்கு மேலே ரொம்ப ஐசோலேட்டட் பங்களாவில் அவங்க இருக்கிறாங்க. வாட்ச் அண்ட் வார்டர், அவுட் த கிளாக் வாட்ச் அண்ட் வார்டர் டாக்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிறாங்க. என்னம்மா நார்த் இந்தியாவில் இருந்து இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐ நீட் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர், அது இந்த குற்றாலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க. அப்படி ஒரு காலத்தில் குற்றாலம் அவ்வளோ அமைதியாக, இயற்கையோடு மனிதன் ஒரு இயைந்த வாழ்வு நடத்தத்தக்க அளவில் அது இருந்தது. ஆனால் இன்றைய நிலைமை வேறு. நான் குற்றாலத்திற்கு வருகை தருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் மிகவும் நட்பார்த்தமாக ஒன்றை சொல்லிக் கொள்ளுவேன். நீங்கள் போக்குவரத்து விதிகளை மதிக்க வேண்டும்.
வாகனங்களை விரும்பிய இடங்களிலெல்லாம் நிறுத்த வேண்டாம். வாகனத்திற்குள் வைத்திருக்கின்ற பாட்டு சத்தத்தை உங்களுக்கு மட்டும் கேட்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல சாலைகளில் உணவு பதார்த்தங்களை சாப்பிட்டுவிட்டு பொருள்களை வீசிவிடாதீர்கள். சாலைகளில் டோன்ட் ஸ்பிட், துப்பாதீர்கள். சாலைகளில் செல்லுகின்ற பொழுது மற்றவர்களுடைய கவனத்தை கவர வேண்டும் என்பதற்காக சத்தமாக ஒலி எழுப்பாதீர்கள். இதுதான் அவர்களுக்கு நான் விடுக்கின்ற அன்பான வேண்டுகோளாகும். அதோடு ஒரு செய்தி, எனக்கு இன்று அதிகாலையில் ஒரு மெசேஜ் பார்த்தேன். என்னுடைய நண்பர், செங்கோட்டையைச் சேர்ந்தவர், அம்பிகா ஸ்டோர் என்கின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட் அதனுடைய அதிபர் என்னுடைய அருமை நண்பர் முருகேசன் அவர்கள் அனுப்பியிருந்தார். குற்றாலம் இலஞ்சி சாலையில் கரடிகள் நடமாட்டம் இருக்கின்றன என்று அந்த வீடியோ வந்தது. நான் அதை பார்த்தேன். இதில் என்ன விஷயம்னா, எந்த இடத்துல கரடிகள் கிராஸ் பண்ணுதோ அந்த இடத்தை தாண்டித்தான் நான் டெய்லி போகிறேன் வாரேன். சில சமயங்களில் அங்கே தான் காரை நிறுத்திவிட்டு மார்னிங் வாக் செல்வது வழக்கம். இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏன் இப்படி மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வருது, ஏன் நம்மளை தேடி வருது அப்படியெல்லாம் பார்க்குற போது அதற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் அதனுடைய பிரைவேசியை கெடுக்கின்ற அளவிற்கு மனிதர்கள் இன்றைக்கு ஊடுருவுகிறார்கள். குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய சொந்த அனுபவம், காலையில் எந்திரிச்ச உடனே ஏர்லி ஹவர்ஸ் வெடிச்சத்தம் தான் கேட்கும். ஏதோ தீபாவளிக்கு வெடி போடுறோம், பட்டாசெல்லாம் கொடுத்துறோம், அதெல்லாம் வைடபிள் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தட் ஃபெஸ்டிவல், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் அன்றாடம் வெடிச்சத்தம் த்ரோட் இயர், பல ஆண்டுகளுக்கு முன்பு குற்றாலத்திற்கெல்லாம் வெடிச்சத்தம் கேட்டது கிடையாது. சிலவங்க வனங்களில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கே வெடி போடுறாங்க, கேட்குது. அப்போ இது ஒரு ஒன் அமங் த ரீசன்ஸ். நீங்கள் அதனுடைய வசிப்பிடங்களுக்கு சென்று அவற்றினுடைய தனித்தன்மைக்கு சவாலாக வெடி போடுறது வைக்கிறது, இதெல்லாம் முதல்ல நீங்கள் நிறுத்தணும். அது நம்ம தேடி வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி ஒரு சேலஞ்சு, கல்யாணம், கருமாதி, காது குத்து, சடங்கு வீடு, கிரகப்பிரவேசம், எதை எடுத்தாலும் வெடிச்சத்தம், வெடி வெடி. எனவே எந்த அமைதியை தேடி குற்றாலம் வந்தோமோ அந்த அமைதிக்காக நாம் இங்கு இருக்கிறோமோ அதற்கே சவாலாக போய்விடுகிறது. எனவே இன்றைக்கு நான் வசிக்கின்ற இந்த குற்றாலத்தில் என்னுடைய அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் இன்றைக்கு இந்த சொற்பொழிவை ஆற்றியிருக்கிறேன். மிகவும் நன்றி. அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம்.